திருவண்ணாமலையில் உள்ள ஒரு ஆற்றின் கிழக்கு கரையில் ஒரு சிறிய குடிசையில் பாத்திமா வசித்து வந்தாள். அவளுக்கு 18 முதல் 19 வயது இருக்கலாம். அவளது முகத்தில் ஒரு வசீகரமான அழகு இருந்தது. அல்லாஹ் அவளை பாசத்துடன் படைத்தது போல அவளது கண்களில் ஒரு அமைதியும் உதடுகளில் ஆழமான பிரார்த்தனைகளும் இருந்தன. பெற்றோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு விடைபெற்றுவிட்டனர். திருவண்ணாமலை நகரத்தில் காவல் அதிகாரியாக பணிபுரியும் யூசுப் என்ற அண்ணன் அவளுக்கு இருந்தான். பாத்திமாவின் மனம் தூய்மையானது. ஆனால் வாழ்க்கை சூழ்நிலைகள் அவளை விரைவில் முதிர்ச்சியடைய செய்தன. வறுமை அவளுக்கு இளமையை முன்கூட்டியே அளித்தது. பசி, அமைதி, நீண்ட நாட்கள் இவையெல்லாம் அவளது வாழ்க்கையை கடினமாக்கின. அப்போதுதான் கிராமத்தில் செல்வாக்குமிக்கவரும் வலிமையானவருமான ஹாஜி அப்துல் ரஹ்மானின் வீட்டில் ஒரு வேலைக்காரி தேவை என்ற அறிவிப்பு வந்தது. யாரோ பாத்திமாவை பரிந்துரை செய்தனர். ஹாஜி அவளை பார்த்தவுடன் வேலைக்கு அமர்த்தினார். ஹாஜிக்கு 35 வயது இருக்கலாம். அவர் அழகானவர், ஒளிரும் தோற்றமும் கம்பீரமும் கொண்டவர். அவரது உடைப்பேச்சுகண்களின் பிரகாசம் எல்லாமே அவரது மிடுக்கை வெளிப்படுத்தின. அவர் விரும்பியதை பெற்றுவிடுவார். இப்போது பாத்திமாவை அவர் தனது வீட்டில் வேலைக்காக வைத்திருந்தார். ஃபாத்திமா தனது அண்ணனிடம் எதுவும் சொல்லவில்லை. பசியும் தனிமையும் அவளை மௌனியாக்கியிருந்தன. அவளது இதயத்தில் ஒரு வலி இருந்தது. யாராவது தன்னை புரிந்து கொள்வார்கள் என்று அவள் விரும்பினாள். ஹாஜியின் பார்வை வேலையிலிருந்து பாத்திமாவை நோக்கி நகர்ந்தது. அவர் அவளிடம் அனுதாபத்துடனும் பாசத்துடனும் பேசத் தொடங்கினார். காலம் செல்ல செல்லவர்களுக்கு இடையேயான இடைவெளி குறைந்தது. பாத்திமாவும் ஒரு சாதாரண பெண்ணல்ல. அவளது இதயத்தில் அன்புக்கும் கவனிப்புக்கும் தாகம் இருந்தது. அவர்களது பேச்சு மெல்ல இதயங்களிலிருந்து உடல்களை நோக்கி நகர்ந்தது. அன்பும் உணர்ச்சிகளும் ஆசைகளும் ஒரு குடையின் கீழ் வளர்ந்தன. சில நாட்களுக்கு எல்லாம் இப்படியே தொடர்ந்தது. யாரும் கேள்வி கேட்கவில்லை, யாரும் பதில் சொல்லவில்லை. பாத்திமாவின் முகத்தில் மகிழ்ச்சி குறைவாக இருந்தது. ஆனால் அமைதி அதிகமாக இருந்தது. அவள் தன்னை முழுமையாக உணர்ந்தாள். ஆனால் விதிக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. ஒரு நாள் பாத்திமாவுக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டது. தலைச்சுற்றல், மயக்கம். வேலையாட்கள் உடனே ஹாஜியிடம் தகவல் தெரிவித்தனர். அவர் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மருத்துவமனையின் வெள்ளை சுவர்களுக்கு இடையில் பாத்திமா படுத்திருந்தாள். கண்கள் மூடியிருந்த முகம் வெளிரியிருந்தது. மூச்சு மெலிதாக இருந்தது. அவளது ஆன்மா எங்கோ ஒளிந்து கொண்டது போல, யாரோ அவளது தூய்மையை திருடியது போல இருந்தது. மருத்துவர்கள் வந்தனர், செவிலியர்கள் மருந்து கொடுத்தனர். ஆனால் பாத்திமா எதுவும் பேசவில்லை. கூரையை பார்த்தவாறு வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்பது போல இருந்தாள். அந்த நேரத்தில் மருத்துவமனை வாசலில் யூசுப் நுழைந்தான். சீருடையில் பதறியவனாக அவன் பாத்திமாவை அணுகி அவளது கைகளை பிடித்து, என்ன ஆயிற்று, ஏதாவது சொல் என்று மீண்டும் மீண்டும் கேட்டான். மருத்துவர் யூசுப்பை ஒரு பக்கமாக அழைத்து சில ஆவணங்களையும் அறிக்கைகளையும் கொடுத்தார். உங்கள் தங்கைக்கு இது சாதாரண நோயல்ல. அவளது நிலை ஒருவேளை அவள் தனியாக இல்லை என்று கூறுகிறது. அந்த வார்த்தைகள் யூசுப்பின் உலகத்தை நிறுத்தின. அவனது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. மனம் உறைந்து போனது. இதயத்தில் கோபமும் கண்களில் தீயும் பற்றியது. யார் என்ற கேள்வி மட்டுமே அவனது மனதில் எஞ்சியது. ஃபாத்திமா கடந்த சில மாதங்களாக ஹாஜி அப்துல் ரஹ்மானின் வீட்டில் வேலை செய்கிறாள் என்று அவன் நினைவு கூர்ந்தான். அவனாக இருக்குமோ? கோபத்தால் நடுங்கும் கைகளுடன் யூசுப் தொலைபேசியை எடுத்து காவல் நிலையத்துக்கு அழைத்து உடனடியாக ஒரு கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினான். காவல் வாகனங்கள் ஹாஜியின் வீட்டை நோக்கி நகர்ந்தன. மார்பிள் தரையும் உயரமான சுவர்களும் கொண்ட அவர் வீட்டில் ஹாஜி அமர்ந்திருந்தார். உண்மை வாசலில் தட்டுவதை அவர் முதன்முறையாக உணர்ந்தார். இரவு காலை 10:30 மணியை தாண்டியிருந்தது. திருவண்ணாமலையின் வீதிகள் அமைதியாக இருந்தன. ஆனால் ஹாஜியின் வீட்டு வாசலில் ஆரவாரம் அதிகரித்தது. காவல் வாகனங்களின் வெளிச்சம் சுவர்களில் பதிந்தது. ஹாஜி தனக்கு பிடித்த நாற்காலியில் அமர்ந்து காப்பி குடித்து அமைதியாகவும் திருப்தியாகவும் இருந்தார். ஆனால் வாசலில் தட்டப்பட்ட ஒலி அந்த அமைதியை உடைத்தது. கதவை திற. காவல்துறை. வேலையாட்கள் பதறியவாறு கதவை திறந்தனர். 4 காவல் அதிகாரிகள் உள்ளே நுழைந்தனர். அவர்களுடன் யூசுப்பும் கண்களில் கண்ணீரும் கோபமும் தாங்கியவாறு. ஹாஜி எழுந்து என்ன விஷயம் என்று கேட்டார். யூசுப் அவரது கண்களை உற்று பார்த்து, இனி இந்த கேள்வியை நாங்கள் கேட்போம், எங்களுடன் வாருங்கள் என்றான். ஹாஜி ஏதோ பேச முயன்றாரானால் வார்த்தைகள் தடுமாறின.
முதன்முறையாக அவரது ஆத்மவிஸ்வாசம் உடைந்தது. காவல்துறை அவரை நிலையத்துக்கு அழைத்துச் சென்றது. விசாரணை அறையில் மருத்துவரின் அறிக்கை அவர்கள் முன்வைக்கப்பட்டது. உடலில் புண்கள் உள்ளார்ந்த பலவீனம், உணர்ச்சி வீழ்ச்சி. ஹாஜி மௌனமானார். வார்த்தைகள் நின்றன. நான் எந்த தவறும் செய்யவில்லை. அவள் எல்லாம் தன் விருப்பப்படி செய்தாள் என்று அவர் மீண்டும் மீண்டும் கூறினார். நியாயம் சாட்சிகளையும் அறிக்கைகளையும் அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது. யூசுப்பின் வற்புறுத்தலால் ஹாஜியை தற்காலிகமாக காவலில் வைத்தனர். திருவண்ணாமலையில் செய்தி பரவியது. மக்கள் ஆச்சரியப்பட்டனர், சிலர் மகிழ்ந்தனர், சிலர் மௌனமானார்கள். பாத்திமா மருத்துவமனையில் மௌனமாக இருந்தாள். அவளது கண்கள் திறந்திருந்தனால் ஒரு காலத்தில் அன்பில் பிரகாசித்த அந்த ஒளி இப்போது இல்லை. மருத்துவமனையின் மின்விசிறி வேகமாகச் சுழன்றது, ஆனால் அவளது வாழ்க்கை நிலையாக இருந்தது. யூசுப் ஒரு மூலையில் அமர்ந்து சீருடையில் கடுமையாக தோன்றினாலும் கண்களில் ஆதரவற்ற தன்மை தெரிந்தது. நீ எல்லாம் உன் விருப்பப்படியா செய்தாய் என்ற ஹாஜியின் வார்த்தைகள் அவன் மனதில் ஒலித்தன. மருத்துவர் கூறினார், உடல் ரீதியாக அவளுக்கு இப்போது பரவாயில்லை, ஆனால் மனதளவில் அவள் எங்கோ சிக்கிக் கொண்டவள் போல உள்ளாள். இந்த மௌனம் வலியின் அடையாளம் இல்லை, ஏமாற்றத்தின் ஆழம். யூசுப் பாத்திமாவின் அருகில் வந்து அவளது கையை பிடித்து, நான் இங்கே இருக்கிறேன், உனக்காக எதையும் செய்ய தயார். ஒரு முறையாவது சொல், நீ உன் விருப்பப்படியா செய்தாயில்லை, கட்டாயப்படுத்தப்பட்டாயா என்று கேட்டான். பாத்திமாவின் கண்ணிமைகள் நடுங்கின. உதடுகளில் ஒரு நேர் விளையாட்டு. ஒரு கண்ணீர் துளி அவளது இடது கண்ணிலிருந்து மெதுவாக வழிந்துதலை அணையில் விழுந்தது. அந்த துளி போதுமானதாக இருந்தது. பேச எதுவும் இல்லையானால் புரிந்து கொள்ள எல்லாம் இருந்தது. அந்த நொடியில் மருத்துவமனை வாசலில் ஒரு சத்தம் கேட்டது, ஹாஜியை ஜாமீனில் விடுவித்ததாக. யூசுப் ஒரு ஆழமான மூச்சை இழுத்தான். சில உண்மைகளுக்கு உலகில் ஆதாரமோ சாட்சியோ இருக்காது. அல்லாஹ் மட்டுமே பார்த்திருப்பான். நாட்கள் கடந்தன. பாத்திமா மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினாள். ஆனால் ஒரு காலத்தில் ஒளிர்ந்தவள் இப்போது நிழலில் ஒளிந்தவள் போல இருந்தாள். பெரும்பாலும் மாடியில் அமைதியாக உயிரற்றவளாக வானத்தை பார்த்தவாறு இருந்தாள். அவளது முகத்தில் மௌனம் தேங்கி நின்றது. ஹாஜி ஜாமீனில் வெளியே வந்தார். திருவண்ணாமலையில் பேச்சுகள் அடங்கின. மக்கள் தங்கள் உலகுக்கு திரும்பினர். ஆனால் பாத்திமாவின் உலகம் நிலையாக இருந்தது. அவளது அண்ணன் அவளை சிரிக்க வைக்கவும் பேச வைக்கவும் முயன்றான். ஆனால் அவள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறினாள், நான் இனி பழைய பாத்திமா இல்லை. இப்போது நான் உலகத்தை பார்க்கும் நான். மௌனமாக, ஆனால் எல்லாம் பார்க்கும் ஒருத்தி. ஒரு இரவு பாத்திமா மாடியில் நின்று நிலவொளி அவளது முகத்தில் பட்டது. அல்லாஹ் அவளது காயங்களை மறைக்க முயல்வது போல இருந்தது. அவள் வானத்தை பார்த்து காற்றிடம் கூறினாள், யாராவது எதையாவது திருடினால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள். ஆனால் திருடப்பட்டது ஒருபோதும் திரும்ப வராது. அவள் அறைக்கு சென்று பெற்றோரின் பழைய புகைப்படங்களை எடுத்து நெஞ்சோடு அணைத்தாள். அந்த இரவு அவளது மூச்சு நின்றது. எந்த சத்தமோகூச்சலோ இல்லை. காலையில் காற்று சொன்னது, அவள் இப்போது அமைதியில் இருக்கிறாள். திருவண்ணாமலை கிராமவாசிகள் துக்கம் அனுஷ்டித்தனர். பின்னர் அடுத்த நாள் செய்திகளில் மூழ்கினர். ஆனால் யூசுப் இன்னும் அவளது அறையில் அமர்ந்திருக்கிறான். சுவரில் ஒரு தூய்மையான பெண்ணின் புகைப்படம் தொங்குகிறது. அவளது மௌனமெல்லாம் சொல்லியும் யாரும் கேட்காத ஒரு கதையாக இருந்தது.